ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஈரோப் டூர் சீரீஸில் டே 3ங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரோம்லேருந்து ஃப்ளோரன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 350 கிலோமீட்டர்ஸுங்க. ஸோ இயர்லி மார்னிங்கே கிளம்பி ரெடி ஆகி நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தேன். அந்த ரோம் ஹோட்டல்லே பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ஒரு 7:30க்கெலாம் வந்து ஃப்ளோரன்ஸ் கிளம்பிட்டோம். பஸ் ட்ராவல் தாங்க. ஸோ அப்படியே ரோம்லேருந்து ஃப்ளோரன்ஸ் போகிற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா வழி நெடுக ரோட்டோட 2 சைட்லேயும் வந்து அவ்வளோ க்ரீனிஷான சைட் சீங் பார்த்துட்டே போகலாங்க. அப்படியே இப்போ க்ரீனிஷான இந்த புல்வெளிகள், பச்சை பசேல்னு வயல்வெளிகள்னு மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருந்தது. அப்படியே சூப்பராக பார்த்துக்கிட்டே போகலாம். அந்த சைட் சீன்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் வந்து ஃப்ளோரன்ஸ் ரீச் ஆனோன்னே அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க. செம்ம சூப்பரான வியூ பாயிண்ட்டு. அந்த வியூ பாயிண்ட்லேருந்து அப்படியே பார்க்கும்போது ஃப்ளோரன்ஸில் ஆல்மோஸ்ட் நிறைய பிளேஸ் அப்படியே நமக்கு டாப் வியூவில் நல்லா அழகாக தெரியும். அந்த பிளேஸும் ரொம்ப நல்லா இருந்தது. அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேமஸான இந்த மைக்கேல் ஏஞ்சலோ ஸ்டாச்சுவும் இருந்தது. ஸோ அந்த பிளேஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வந்து ஃப்ளோரன்ஸுக்கு வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஃப்ளோரன்ஸ் நாங்கள் ரீச் ஆனோடனே அங்கே இருக்க லோக்கல் கைடு வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வந்து எங்களை வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்ஸு, அந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ்ஸு இங்கே எல்லாமே வந்து வாக்கிங் டூர் அப்படியே அழைச்சிட்டு போனாங்க. வாக்கிங் டூர் அப்படின்னா நம்மளை நடந்தே அழைச்சிட்டு போயிட்டு இந்த ஒரு சில இம்பார்ட்டண்டான பிளேசஸ்ஸு, இந்த ஹிஸ்டாரிக்கல் பில்டிங் இதெல்லாமே வந்து நமக்கு சுற்றி காட்டுவாங்கங்க. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த பிளேசஸோடைய ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் அந்த பிளேசஸோடைய இம்பார்ட்டன்ஸ் இதெல்லாமே வந்து அவங்க ஸ்பானிஷ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே வந்து நமக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிகிட்டே வந்தாங்க. ஸோ இந்த தடவை கொஞ்சம் இந்த டே வந்து எங்களுக்கு நிறைய பிளேசஸ் சுற்றி பார்த்தோம். அதுமாரி ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் பற்றியுமே தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா லன்ச் டைமும் வந்துருச்சு. லன்ச் டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டூர் கைடுங்களாம் வந்து நம்ம எந்தெந்த பிளேஸில் இருக்கோமோ அந்த பிளேஸில் ஸ்பெஷல் ஃபுட்டு எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டும் வந்து நமக்கு சஜஷன் பண்ணுவாங்க. நம்ம இஷ்டப்பட்டால் நம்ம வந்து அவங்க கூட போயிட்டு லஞ்சு சாப்பிட்லாம். பட்டு பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்டு வந்து அங்கே நிறைய அவைலபிளாக இருக்குங்க. முக்கியமாக வந்து ஐஸ்கிரீம் மிஸ்ஸே பண்ணாதீங்க. ஈரோப் டூர் போனீங்கன்னா ஐஸ்கிரீம் மிஸ் பண்ணாதீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஊர் பைசா 300 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஐஸ்கிரீம் கொடுப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் தான் வந்து சஜஷன் பண்ணுவேன். விலையும் வந்து நமக்கு ரீசனபிளாக இருக்கும். எங்களுக்கு ஒரு 4 hours வந்து டைம் கொடுத்துருந்தாங்க. நம்ம இஷ்டப்படி எங்கே வேணால் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த மியூசியம்னா ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அங்கே இருந்த சவுத் ஆஃப்ரிக்கா மியூசியம் தான் சுற்றி பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கிட்டு அப்படியே லேக் வழியாக வாக்கிங் டூர் வந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோல்டு ஷாப்பு ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்குங்க. தங்கம் விற்கிற விலைக்கு தங்கம் வாங்க முடியலனாலும் செம்ம டிசைன்ஸ் இருந்தது. அப்படியே அதையும் சுற்றி பார்த்துட்டு கரெக்டாக 6:30க்கெலாம் வந்து பஸ் பார்க் பண்ணியிருந்த பிளேஸ்க்கு வந்துட்டோம். ஏன்னா அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரன்ஸ்லேயே தான் நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் டே வந்து வெனிஸ் போக போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டே 3யோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இப்படி தான் இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.